மத்தியானத்துக்கு இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தா பரங்கிக்காய் வத்த குழம்பு, ஜீரக ரசம், சௌச்சௌ பொரியல். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோமா? வத்த குழம்புக்கு தேவையான புளி கரைச்சி வச்சுருக்கேன். ரசத்துக்கு தேவையான புளி ஊற போட்டிருக்கேன். இது பரங்கிக்காய் வத்த குழம்புக்கு நறுக்கி வச்சுருக்கேன். பெருசாக தான் நறுக்கணும் வத்த குழம்புக்கு. இது ரசத்துக்கான தக்காளி. இது சௌச்சௌ பொரியலுக்கு. நம்ம இன்றைக்கி வைக்க போகிறது ஜீரக ரசம். ஜீரக ரசத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொத்தமல்லி வேறு, துவரம் பருப்பு. கொத்தமல்லி வேறு 1 ஸ்பூன், துவரம் பருப்பு 1 ஸ்பூன். ஜீரக ரசங்கிறதுனால ஜீரகம் மட்டும் 2 ஸ்பூன், காஞ்ச மிளகா 4. இதை நம்ம தண்ணியில் ஊற போடணும். மிளகாயும் ஊற போடணும். ஊறினா தான் நைஸாக அரையும். இல்லைன்னா தனியாக விதை தனியாக மிளகா தனியாக திப்பி திப்பியாக இருக்கும். ஊற போடணும். இதை அரைக்கிறப்ப இது கூட கருவேப்பிலை வச்சு அரைக்கணும். ரொம்ப ஈஸியான ரசம், 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது முதல்ல ஊற போட்டால் மட்டும் போதும். இப்போ நம்ம பரங்கிக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கணும். இப்போ நம்ம பரங்கிக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான். மிளகு குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே தாளிப்பே நல்லெண்ணெய் தான். அப்போ தான் வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும். மோர் குழம்பு அதுக்கெல்லாம் தாளிப்பு தேங்காய் எண்ணெய். எண்ணெய் காயட்டும். ரசத்துக்கு எப்போவும் நெய்யில் தான் தாளிக்கணும். இப்போது எண்ணெய் காஞ்சுடுத்து நம்ம கடுகு போடுறோம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து நம்ம அடுத்து வெந்தயம் ஆட் பண்ணுறோம். ஒரே 1 ஸ்பூன் வெந்தயம். வத்த குழம்புக்கு என்னென்னா அந்த வெந்தயம் செவக்கணும். செவந்தாதான் அந்த வத்த குழம்பு வாசனை சூப்பராக வரும். ரொம்ப முக்கியம், வெந்தயம் செவக்க வறுக்கணும். அப்போ தான் நம்ம வைக்கிற வத்த குழம்பு வாசனை அப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், வெந்தயம் இப்படி செவக்கணும். இப்போ வெந்தயம் செவந்தோடனே நான் 3 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 ஸ்பூன் சாம்பார் பொடியை நம்ம இதில் போடணும். எண்ணெயிலேயே போடணும். எண்ணெயில் போட்டு ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணணும். அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி பண்ணால் வத்த குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். 30 செகண்ட் போடும். அதுக்கு மேலே பண்ணால் கருத்து போயிடும். இப்போ நம்ம புளிஜலத்தை விடணும். நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை 2 டம்ளர் தண்ணியில் கரைச்சிருக்கேன். இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி விடலாம். நான் ஏற்கனவே 2 கிளாஸ் புளியை 2 கிளாஸ் தண்ணியில் கரைச்சிருக்கேன். இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மொத்தம் 3. இப்போ நம்ம பரங்கிக்காயை போடலாம். இப்போயே உங்களுக்கு அந்த வாசனை ரொம்ப நல்ல வாசனை வரும். இப்போ நம்ம பரங்கிக்காயை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு ஒரு தடவை கிளறி விட்டால் போதும். இப்போ நீங்கள் பழைய பொடியில் பண்ணிங்கன்னா, கருப்பு பொடியில் பண்ணிங்கன்னா மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் கூட போடலாம். இது புது புளிங்கிறதுனால இது போரும். பரங்கிக்காய், பூசணிக்காயெல்லாம் நாட்டு காய்கறிகள், ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நிறையா பேர் வீட்டில் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் பரங்கிக்காயில் இந்த மாதிரி வத்த குழம்பு வச்சா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் நிறைய வைட்டமின்ஸும் இருக்குது. பரங்கிக்காய் பூசணிக்காயில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது.
இப்போ உப்பு போடணும். உப்பு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் போடுவேன். பெருங்காயம் நான் எப்பவும் லாஸ்ட்டில் தான் சேர்ப்பேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அது பாட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பெருங்காய பவுடர். இதுவே நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறவளா இருந்தால் அப்போ வந்து புளிஜலம் ஊற்றுறப்பையே கட்டி பெருங்காயத்தையும் போட்டு கொதிக்க விட்டுடலாம். நான் பெருங்காய பவுடருங்கிறதுனால கடைசியாக போடுறேன். இப்போ நம்ம கருவேப்பிலையை போடலாம். இந்த டயத்தில் குழம்பு வாசனை சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இன்னொரு 2 மினிட்ஸில் குழம்பை இறக்கிடலாம். கொஞ்சம் கெட்டிப்படணும், அவ்வளோதான். இப்போ நம்ம லேடிஸ்க்கெல்லாம் சமைக்கிறதே ஒரு பெரிய வேலை. இதில் அதை விட பெரிய வேலை கார்த்தால எழுந்தோடனே என்ன சமைக்கிறதுங்கிறது தான். என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சே டைம் போயிடும். அதனால தான் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் காம்போவாகவே கொடுக்குறேன். குழம்பு, ரசம், பொரியல். டெய்லி நான் என்ன டெய்லி சமைக்கிறேனோ அதை தான் கொடுக்குறேன். அது வந்து நீங்கள் டிசைட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம்தான். பரங்கிக்காய் தோலோடு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பரங்கிக்காய் வத்த குழம்பு கட் பண்ணு. இப்போ நமக்கு பரங்கிக்காய் வத்த குழம்பு ரெடி. ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் பரங்கிக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுது. இதில் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாலே உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் ஜோராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஜீரக ரசம் வைக்க போகிறோம். இதில் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சின்னு இருக்கேன். நான் 3லேருந்து 4 தக்காளி பழம் நறுக்கி போட்டிருக்கேன். வெறும் மஞ்சள் பொடி தான் போட்டிருக்கேன். சாம்பார் பொடி இதுக்கு கிடையாது. தனியா 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன். ஜீரக ரசங்கிறதுனால ஜீரகம் நிறையா. ஜீரகம் 2 ஸ்பூன், 4 காஞ்ச மிளகாய் இதோட ஊற போடணும். கருவேப்பிலை இதை மட்டும் ஊற போட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்து தண்ணி ஊற்றி கலக்கி இதில் விட்டால் ஜீரக ரசம் ரெடி. 10 மினிட்ஸ், 7 மினிட்ஸ், 8 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போ இது புளி வாசனை, மஞ்சள் பொடி வாசனை போக கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரக ரசம் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. நம்ம அந்த தனியா, ஜீரகம், துவரம்பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலையை அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டில் நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அதை இந்த ரசத்தில் ஊற்றிடணும். அவ்வளோதான் ஓவர். இது நுரைச்சி வர்றப்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் ரசம், ஆனால் நல்ல மெடிசினல் வேல்யூ உள்ளது. நம்ம இப்போ ஏதாவது ஒரு கல்யாண வீட்டில் ஹெவியாக சாப்பிட்டாலோ இல்லை கார்த்தால டிஃபன் ஹெவியாக சாப்பிட்டாலோ இந்த ரசம் ஒரு 1/2 டம்ளர் குடித்தா ஃபுல்லாக ஜீரணம் ஆகிடும். எவ்வளோ அஜீரண ப்ராப்ளம் இருந்தாலும், கேஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் ஜீரக ரசம் ஒரு 1/2 டம்ளர் குடித்தா எல்லாம் கிளியர் ஆகிடும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. தொண்டைக்கட்டு, இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. செய்யறதும் ரொம்ப ஈஸி. நம்ம புளி, தக்காளி பழம் போட்டுட்டு போய் மிக்சியில் அரைச்சின்னு வர்றதுக்குள்ளே கொதிச்சிரும். அரைச்சின்னு வந்ததை தண்ணி விட்டு அதில் விளாவி இறக்க வேண்டியது தான். இப்போ நுர கட்டின்னு வர்றப்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். சில பேர் ஜீரக ரசத்துக்கு தாளிக்க மாட்டாங்க, ஆனால் நான் தாளிப்பேன். இப்போ இந்த ஓரத்தில் நுர கட்டுறது பாருங்கள், நுர ஃபார்ம் ஆகுது பாருங்கள்.
ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இதோ நோரை ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நோரை ஃபார்ம் ஆகிற டைமில் கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும். போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். எப்போவுமே கருவேப்பிலை கொத்தமல்லியோட எசன்ஸ் ஃபுல்லாக உள்ளே இறங்கணுன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டோன்னா அடுப்பை மூடிடணும், தட்டை போட்டு மூடிடணும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சௌசௌ பொரியல். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெடித்தோன்னே உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக அரை ஸ்பூன் போதும். உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதை செவக்க வறுக்கணும். ஆல்ரெடி எண்ணெய் காஞ்சதுனால உடனே செவந்துடும். அதை செவக்க வறுத்துட்டு நம்ம சௌசௌவை போட்டுக்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் சௌசௌ விலை கம்மியாக தான் கிடைக்கிறது. எங்கள் ஏரியாவில் 1/4 கிலோ 10 ரூபா தான். ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு ஒரு அரை கிலோ வாங்கினா தாராளமாக சாப்பிட்லாம். நிறைய பேருக்கு சௌசௌ பிடிக்காது, கூட்டு பண்ணுவாங்களே ஒழிய பொரியல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சௌசௌ போட்டாச்சு. அது மேலே ஒரே 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டாச்சு. இப்போ அதில் தண்ணி. சௌசௌவுக்கு நிறையா தண்ணி விடக்கூடாது, ஏன்னா அதுவே நீர்க்காய் தான். நிறையா தண்ணி விட்டால் குழ குழன்னு ஆகிடும். நமக்கு கிறிஸ்பியாக வேணும். இப்போ சாதத்தை குறைச்சிட்டு காய்கறி நிறையா சேர்த்துக்க சொல்லி மோஸ்ட்லி எல்லாருமே சொல்கிறா. நமக்கு அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி காய், எந்த காய் சீப்பாக கிடைக்கிறதோ அதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எடுத்துன்னு நம்ம சாப்பிட்லாம். சௌசௌவில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவாள். இப்போ இதை ஒரு கலரி விட்டு நம்ம மூடி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு உப்பு போடணும். சௌசௌவுக்கு உப்பு கம்மியாக தான் போடணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சௌசௌ உப்பு இழுக்காது. சௌசௌவுக்கு உப்பு கம்மியாக தான் போடணும். அது நீர்க்காய்ங்கிறதுனால நீர்க்காய் எல்லாத்துக்குமே உப்பு கம்மியாக தான் போடணும். சௌசௌவுக்கு உப்பு கம்மியாக தான் போடணும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஒரு தட்டை போட்டு மூடிடும். சௌசௌ பொரியல் ரெடி ஆகிடுது. எப்படி தெரியும்னா, இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தா நசுங்கணும். நசுங்கினா வெந்துருத்தோன்னு அர்த்தம். நம்ம கொஞ்சமாக ஜல விட்டதுனால நீர் கொத்துக்காமல் நல்லா உதிரியாக சௌசௌ பொரியல் ரெடி. இப்போ இதில் தேங்காயை கொட்டி கருவேப்பிலையை போட்டு இறக்க வேண்டியது தான். நிறைய பேருக்கு சௌசௌ பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யம்மியான சௌசௌ பொரியல் ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உப்பை மட்டும் கம்மியாக போடும். உப்பு தாங்காது. சமையல் ஆகிடுது. இன்றைக்கி நம்ம பாட்டில் என்ன சமையல் பார்ப்போமா? ஒயிட் ரைஸ், சிகப்பரிசி. 40 வயசுக்கு மேலே ஒயிட் ரைஸை கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. சிகப்பரிசி, வரகரிசி அந்த மாதிரி சாப்பிட்லாம். பரங்கிக்காய் வத்தக்குழம்பு, ஜீரக ரசம், சௌசௌ பொரியல், தயிர், தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்கு 2 in 1.
டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கும். சமையல் ஆகிடுது. இன்றைக்கி நம்ம பாட்டில் என்ன சமையல் பார்ப்போமா? ஒயிட் ரைஸ், சிகப்பரிசி. 40 வயசுக்கு மேலே ஒயிட் ரைஸை கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. சிகப்பரிசி, வரகரிசி அந்த மாதிரி சாப்பிட்லாம். பரங்கிக்காய் வத்தக்குழம்பு, ஜீரக ரசம். நேற்று நம்ம சேனலில் ஒரு 30 minutes குக்கிங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.